ஹலோ. கோவக்கார் ஹாய், ரோன் குட் பிரதர் ஈவினிங். சார் கிஸ் கோவக்கார் ரோன் பிரதர் சார் வாங்க வாங்க ரோன் ப்ரோ. ஸோ ரோன் ப்ரோ ஸ்ட்ரவுட் தெரியுமா? ஸ்ட்ரவுட் ஷவுடு தெரியுமே. தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு ஒரே உனக்கு? ஒரே நம்ம டீம்ல எல்லாம் ஸ்ட்ரவுடா இருக்காங்களே, நீங்க என்ன அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு இது புரியல, திரும்ப சொல்லு. நம்ம டீம்ல எல்லாம் ஸ்ட்ரவுடா இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஷவுடா? யார் தெரியுமா? ஸ்ட்ரவுட் பெட்டர் பிளேயர் தெரியுமா? முடியுமா உன்னால? யாரு பொதுவாக தான். அப்படின்னு சொல்றாங்களா? ஒரே ஸ்ட்ரவுடா இருக்காங்க எங்க பார்த்தாலும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேய், முதல்ல நீ யாருடா, அதுக்கப்புறம் நல்ல மத்தவங்க விஷயம் தானே ப்ரோ. பார்க்கலாம். ஐயோ அங்க பேசினுறாரா? எஸ்டிஆர் த ஸ்ட்ரவுடா? சரி சரி. எஸ்டிஆர் ஷவுடா? அவன் லவுடா இருக்கான். அவன் எங்க லவுடா இருக்கான்னு தெரியல. சானனே தன தானே. சரி, இன்னைக்கு டூஓ டிராஃபி பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு நேத்துக்கு கண்டக்ட் பண்ணல, இன்னைக்கு இன்னைக்கு வாரம் ஃபுல்லா டூஓ டிராஃபி தான். இனிமேல் வந்து ரைவல்டே கிடையாது. இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒற்றுமை நட்பு ஒற்றுமை தான். நட்பு ஒற்றுமை நட்பு ஒற்றுமை நட்பு ஒற்றுமை. எப்படி? ஸோ ஒரே ஸ்மால் பாய்ஸா இருக்காங்களே ரோன் ப்ரோ. நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப கோவம். நான் என்ன பண்றேன், அதாவது நான் சொல்ல மாட்டேன் பார், இன்னும் போக போக என்ன ஆக போறது ஒரே மட்டும் பாரு. ஸ்மால் பாய்ஸா இருக்காங்க, எங்க பார்த்தாலும் ஒரே ராவடியா இருக்கு. ஸோ கைஸ், ஒரே கடுப்பா இன்னும் இருக்கு. லைஃப் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னமோ சாதிச்ச மாதிரி பேச வேண்டியது. இல்ல நம்மலாம் இன்னும் எதுவுமே பார்க்காதன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே. எவ்வளவு பேரை பார்த்துருப்போம். இந்த ஆ, நடிப்பு ஆக்டிங்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? ஐயோ guys. பேசாம அதான் சொன்னேன் பேசாம இல்லையா, expose பண்ணிட்டுமா? உன்னோட ஏஜ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட கம்மி. ஏன் bro? பேசாம எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டுமா? இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா பண்ணலாம் பாரு. அவங்களே வந்து ஐயோ மன்னிச்சிருன்னு சொல்ற வரைக்கும் நம்ம பண்ண போறோம். அப்படியா என்ன? ம். நானே தான் அழிக்கிறது ஈஸி, பட் ஆனா அது ஆமா, அது புரிய மாட்டேங்கிறது. they all think that everything is given in the plate. அது ரொம்ப வந்து But the plate is, எக்ஸ்ட்ரீம் ஆயிருமே. அது எப்படின்னாக்க இலையில வந்து நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு போட்டுட்டு ஓரமா கொஞ்சோண்டு பீ வச்சா அப்படி இருக்கும். ஷோ எக். அப்படிதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்த அப்புறமும் நான் என்னோட ட்ரூ செல்ஃப் நான் இப்படிதான் இதுதான் காமிப்பேன் அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும்? ஆனா ரவுண்ட் ப்ரோ, இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா? அந்த மாதிரி எல்லாருமே தான் கவனிப்பாங்க. ஆப்வியஸ்லி எவனுக்கு தைரியம் இருக்கு சொல்ல? எவன் ஆம்பளையா இருக்காங்க முதல்ல அதை சொல்லு எனக்கு. இதுல ஏன் கோப்படாதீங்க. ஐயோ Who is எனக்கு டவுட்டா இருக்கா நிஜமாவே. do they really have balls or do they have something else packed up? எனக்கு தெரியல. எனக்கு சரி விடு. ஆம்பளையா இருந்தா நேரம் வந்து பேசு, என்கிட்ட வந்து பேசு. ஐயோ விடுங்க. இதுதான் நான் வேணான்னு. கோப்படக்கூடாது. கோபம் கொல்லும். கோவமா? நிதானம் தான் நாக்கும். கோவத்தை பார்த்துதான் இங்க வந்திருக்கேன் நான். சரி விடுங்க. அப்புறம் நீங்க மேட்ரா என்ன ரவுண்ட்? ஆனா நம்ம கடந்து போறது தானே எல்லாத்துக்கும் நல்லது. இல்ல, கடந்து போறது நல்லது. ஆனா there is also a tolerance for everything. அதாவது நீ வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, நீ எலாஸ்டிக் இல்லையா, நீ இழுத்துட்டே போலாம், அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் வரும். அது ஒரு டைம் அது ஸ்னாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ரெண்டு பக்கமும் அடி வாங்கும். அந்த லெவலுக்கு தான் வந்துட்டு இருக்கு இப்போ. சரி, இது சோ கால்டு ஒரு பிசினஸ்ல நடக்கிறது தானே. இது ஒரு பெரிய இஷ்யூ. ஆப்போனன்ட்ல இருக்கவங்களும் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. சீரியஸ்லி ஃபேர் பிளேவா இருக்கணும். இல்ல பிசினஸ்ல நீ சொல்றது கரெக்ட் தான். பிசினஸ்ல இது நடக்கும். People will want to take a piece of cake from every slice that you make. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆம்பளையா சண்டை பண்ணணும். இதுதான் இருக்கு. இது அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க, டாப்பாக இருக்கீங்க, நீங்கள் அப்புறம் ஒரு வருஷம் ஒரு பிரச்சனையில் உள்ளே போகிறீங்க, அந்த சமயத்தை பார்த்து மற்றவங்களாம் வளர்றாங்க, மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்க, மற்ற எல்லாத்தையும் பிடிக்கிட்டீங்க அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெரிட்டில் வந்த நான் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் இதாக தானே இருக்கும். அப்போ வேறு குறுக்குவழி தான் தேட முடியும், அவங்களால டேரெக்டாக வர முடியாதுல்ல. ஸோ ஆப்வியஸ்லி தே வில் யார் இங்கே லைட்டாக இருக்கவங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க அதில் மாட்ட தானே செய்வாங்க. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆசை வார்த்தை கூறுவது வந்து எளிது தானே.
அதுக்கு வந்து உடன்படுக்கிறதும். 100% நான் ஒத்துக்கிறேன். அதாவது நீ சர்வைவ் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணல. எவ்ரி ஒன் வில் ஹாவ் டு ஃபைட் ஃபார் த பிளேஸ். எனக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து அது இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். யூ ஆர் நாட் ஃபைட்டிங் த ரியல் பேட்டில். யூ ஆர் ஃபைட்டிங், யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு ஃபேட் அவே. நீயே உன்னை அழிச்சுக்க போற. நீ வச்சுக்கிற அந்த நெருப்பு வந்து ஆக்சுவலா உன் கால் கீழே தான் இருக்கு. நீ உன்னே பத்திக்க போறது பாரு. ஆமா. சி இப்ப நம்ம யாரையும் தடுக்க கூடாதுல்ல. இப்போ ஒரு இப்ப உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு மான் அட்டாக் பண்ணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்டா கேமராமேன் போய் அவனை தடுற, அந்த மானை பாவமா இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆனா இதுதானே வந்து லைஃபோட சர்க்கிள். நமக்கு தெரியும், நம்ம ஆனா அதை தடுக்க கூடாதுல்ல. தடுக்காம இருந்தானே அவன் தன்னை அழிச்சுக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அவன் தன்னை அழிக்கிறத பாக்குறது தானே அதுதானே கேமே. அதுல அவன் தன்னை தானே எப்படி அழிக்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஆகி போச்சு, அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி, இப்போ பாருங்க ப்ரோ நான் அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஏடா போட்ட வளர்த்து, நீ யார் முதல்ல, நீ யாரா முதல்ல அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவே ஒரு பெரிய இஷ்யூ தான் உங்களுக்கு. நீ யார் முதல்ல, எல்லாமே பண்ணது அங்கதான். இப்போ முதல் கண்ணீர் விட்டுட்டு இருக்க அப்படின்னு. அது வந்து லாயல்ட்டி தானே பெரிய வேலை பார்க்கும். லாயல்ட்டி தான் இங்க பெரிய இதுவே. அதுக்குதான் கிறிஸ்டுக்கு வந்து அவ்வளோ இது லாயல்ட்டி தான் இங்கேயே. மேட்ரே அதுதான். இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ நீங்க பார்த்து கோவப்படுறீங்க என்கிட்ட வந்து. இப்போ பிரேக் டைம்ல கூட என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க, ஏன் இப்படி இருக்க இப்படி இருக்க, இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், நான் அப்போ கூட உங்கள்ட்ட என்ன சொன்னேன், என்ன அவ்வளோதான் பண்ண முடியும் ப்ரோ. பீப்புள் யூஸ் அஸ். அது வந்து அதுதான் இதுல இருக்கிறது. வேற வழி கிடையாது. தட் இஸ் ஓகே. பீப்புள் யூசிங் இஸ் ஓகே. பட் நான் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீ யூஸ் பண்ண, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா when there is war, இப்போ நீ ஒன்றும் இல்லை, நீ ஒரு வார் எடுத்துட்டாலுமே இல்லை, ஈவன் யுவர் worst enemy comes in front of you and fight. ஆமா. ஐயோ, எப்படி நீங்க வந்து மறுபடியும் பண்ண மாட்டாங்க. யூ காண்ட் நோ, பண்ணவே முடியாது. உடனே அழிச்சு. ப்ராப்ளம் வந்து நீ பண்ண மாட்டேன்னு சொல்ற. ஓகே, நீ பண்ண மாட்டாங்கிறதுலாம் ஓகே. ஒரு பக்கம் நீ வந்து பண்ற, ஒரு பக்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அதுதான் புரியல. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி பிளேயிங். ஐயோ, நடிப்பாங்க உங்களுக்கு. நான் இது உங்களுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. நான் 6 வருஷமா பாக்குறேன். எனக்கு யார் சிறந்த நடிகர்லாம் தெரியும். எனக்கு சிறந்த நடிகர்கள் எல்லாமே எனக்கு தெரியாமலாம் இருக்காது. நீங்க வேற எவ்வளவு பேர் பார்த்திருக்கேன் நானு. உங்களுக்கு தெரியாத என்ன, நான் நடிகர்களோட நான் இங்க இல்லவே இல்ல. ராங் ஜட்ஜ்மெண்ட் இது மதன். இது என்னோட I'm upset with myself. ஆமா, நீங்களே தானே ஒரு சமயத்துல வந்து பயங்கரமா வந்து மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு தான் இப்போ அது உங்களுக்கு தான் பேரடி, எனக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் என்ன நடந்தாலுமே பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன், பரவாயில்ல நம்ம பசங்க தான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் எனக்கே நானே மிஷின் கரெக்டாக பண்ணதான் எனக்கே சூப்பர் சாட் இல்லைன்னா கிடையாது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நான் சொல்லலை, உங்களே ஏமாத்தவங்க ஒன்றோ 100 தடவை சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் ஒவ்வொரு என்ன நம்பவே மாட்டீங்கன்னா சொல்லுவேன், உங்களவே ஏமாத்தவங்க ஒன்றோ இது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இதுதான் களம். இந்த களத்தில் நிற்கிறது தான் மேட்டர். இந்த களத்தில் நிற்கிறது தான் மேட்டர். இது அதே மாதிரி நம்ம தடுக்கவே கூடாது ப்ரோ. நீங்க தடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க தடுத்துட்டீங்கன்னா அந்த கேம்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க அழியறது நீங்க பார்த்து அப்படியே விட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு பண்றாங்க, நீங்க வந்து ஒருத்தவங்கள பேக் ஸ்டெப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேக் ஸ்டெப் பண்ண வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், அவனுக்கே தெரியும் இந்த பொட்டை அவனுக்கே பிளாக் ஸ்டெப் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கும் பண்ணும் இது அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியும். அது உங்களுக்கு புரியும்ல, அவனுக்கே தெரியும் அது. அதனால வந்து அவனோட டார்கெட்டே அவன் அழிக்கிறது தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம அதை பார்க்கிறோம், அதை நம்ம பார்க்கறதா பெட்டர். இப்போ அதான் இல்ல கரெக்ட். எனக்கு வந்து இது நான் சொன்னேன் இல்லையா, யாரை ப்ளேம் பண்ணணும்னாக்க என்ன ப்ளேம் பண்ணணும். இங்க பாருங்க, எக்ஸ்போஸ் பண்ணா நல்லா யோசிச்சுக்கோங்க. எக்ஸ்போஸ் பண்ணா உங்களுக்கு
சத்தியமா ஒரு பியூரஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு வந்து இல்லாம போயிடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து என் கூட சப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை ஆனப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகும்போது நீங்க தான் அவனை அழிச்சிங்களே. நான் அப்ப அங்க இல்லவே இல்லை. நான் அங்க அந்த இடத்துல கூட இல்லை. நீங்க தான் அழிச்சிங்க. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு தான் சான்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான். இதுவும் நான் கண்டென்ட் தான் பார்க்கறேன். ஐ மேக்கிங் திஸ் ஆல்சோ கண்டென்ட். நான் உங்ககிட்டயே சொல்றேன் மதன், நான் இது என்னைக்காவது நான் சொல்லியிருப்பேன். நான் I'm being very open with you. சரியா? When you were not there, ஆமா people were talking about your legacy that it is fading away. ஆமா இனிமே கிடையாதுடா, இவன்லாம் ஒண்ணும் கிடையாது, பாட் ஸ்குவாடுன்னு ஒண்ணும் கிடையாது, ஒது கிடையாதுன்னு தான். அதான் நிறைய லைவ் இருக்கு. நான் வந்து கான்ஷியஸ் எஃபர்ட் எப்போ திரும்ப எடுக்க ஆரம்பிச்சேன். ஒருத்தன் இல்லாத போது பேசுறீங்களேடா, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இருடா நான் இருந்து காமிக்கிறேன்டான்னு சொல்லி I was standing there. நான் சொல்லுவேன் நிறைய தடவை சொல்லுவேன். எஸ் இல்லாதப்போ I was standing there, not because I want publicity. அப்ப நீங்க நானும் பேசுறது கூட கிடையாது. ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க நானும் பேசுறது கிடையாது. நான் வெளியே வந்ததானே உங்கள்ட்ட நான் தேங்க் பண்ணேன். அப்போ நான் வந்து உங்களை தேங்க்யூ ரோஹன் ப்ரோ அப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சோம். ஆஃப்டர் தான் ப்ரோ ரோஹன் ப்ரோவே க்ளோஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா அந்த சமயத்துல ரோஹன் ப்ரோ நிறைய பண்ணிருக்காரு. ஆனா அந்த சமயத்துலயும் ரோஹன் ப்ரோ நிறைய கவனிச்சிருக்காரு. ஏன்டா அப்பவுமே நிறைய சொன்னாரு. வெறியா இல்ல, எனக்கு நான் ஒன்னே சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன், இது யார் கேட்டாலும் பரவாயில்ல. ஏன்டா லூசு பசங்களா, எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணும், எனக்கு 100,000 வேணும், 200,000 வேணும்னாக்க எனக்கு வராமையா அப்போ இருக்கும். அதுலயே தெரிய வேண்டாமாடா உங்களுக்கு how useless fuck you are-னு? எவ்வளோ நான் தான் சொல்றேன்ல. see people don't understand, people don't know the real value. நான் சொல்றேன், பல தடவை சொல்றேன், they don't know the real value. அந்த என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னையோட வாழ்றாங்க. அதுதான் பிரச்சனையே. இன்னையோட இருக்கக்கூடாது எப்பவுமே. இது வந்து பல நாள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கண்ணாடி மாதிரி தலை விரிசலே விழக்கூடாது. ஆக்சுவலா ஒரு R&D கூட கிடையாது. எவன் வந்து நம்மகிட்ட பேசுறான், அவன் யாரு, இதுக்கு முன்னாடி அவன் எங்க போய் மிஷின் கொடுத்துருக்கான், அவன் என்ன வேலை பண்ணிருக்கான், அவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான், என்ன பண்றான்னு கூட தெரியல. செருப்படி அவங்க செருப்படி வாங்கிட்டு இருக்கானுங்க. அவங்க ஐ திங்க் அவங்க லைஃபே செருப்படின்னு நினைக்கிறேன். அது வாங்கறதுல அவங்களுக்கு ஒரு டோபமைன் நினைக்கிறேன். கண்ணு முன்னாடி எனக்கு என்னால அழிவு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இது தேவையே இல்லாத வேலை. தேவையே இல்லாத வேலை. சீரியஸா வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பாருங்கடா. ஆமா அதுதான் நாங்க பலதான் சொல்றோம். வேலை பார்க்குற இடத்துல வேலை மட்டும் பாருங்கடா. லவுடே உங்களை அழிக்கிறதுக்கு தான் அந்த அந்த அங்க அந்த இதுவே நடந்துட்டு இருக்கு. ஒரு R&D கூட உங்களால பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கான், யாருக்கு மிஷின் கொடுத்துருக்கான், என்ன பண்ணிருக்கான், இப்ப எதுக்காக உன்னை வந்து கொம்பு செய்ய விட்டுட்டு இருக்கான், எதுக்கு டிக்கெட் பண்றான், இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது தெரியல. இது எப்படி பொழைப்ப நீ? ஒரு வேலையில மயிர்ல பொழைப்ப. இன்னைக்கு உனக்கு, நாளைக்கு இன்னொருத்தனுக்கு. இன்னைக்கு நீ சாவ, நாளைக்கு சொல்லாம இருக்கேன். இல்ல not exposing. I have a philosophy that I want to say, but liveல வேண்டாம், அது தப்பா போயிடும். ஏன்னா புரிஞ்சுக்கிற இதுல இல்ல. அதனாலதான் எனக்கு வந்து பிரேக் டைம்ல இருந்து நானும் ரோன் பேசி ஒரே தலைவலி. நான் ரோன் பண்ண சொல்லிட்டு ரோன் நான் பிரேக் போறேன், என்னால முடியல, பிரேக் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு வந்துட்டு போனாங்க. See, whatever it is, ரோன் ப்ரோ பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த பாட்ஸ்குவாடோட ரீயூனிட்டுக்கும் இந்த மறுபடியும் பிரைம் கொண்டு வரதுக்கும் ரோன் ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான பில்லர். நீங்க ஐ டோன்ட் நோ ஒய் இஸ் டூயிங்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனா ஹி இஸ் டூயிங் சோ மச் திங்ஸ். இப்ப அவருக்கே கோவம் வருது. என்னன்னா அவரு தான் அதுல ஒரு பார்ட்னால தான் அவருக்கு அந்த கோவமே வருது. என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்னு. நான் அதனால நானும் சொல்லுவேன், ரோன் நானே கண்டுக்கிறது இல்லை, நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னா, நான் நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன், நான் நிறைய மிஷின் கொடுத்துருக்கேன், என்ன நீ நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த லூசுங்களுக்கு என்ன புரியலனாக்க, நான் அது வந்து நான் பெருமைக்காக சொல்லல, and I don't want to boast also. நான் இந்த 1 lakh மிஷின் கொடுக்குறேன்னாக்க 15 minutes I can earn that 1 lakh. It's not about that fucking money. It's about stupid loyalty and gratitude. If a person doesn't deserve all these things,
they don't need to be fucking here. இல்ல அது அவ்வளவுதான் அத சிம்பிள். பண்றவன் பைத்தியக்காரன் நாய்ங்களா தெரியாம அது பண்ணுங்கடா பைத்தியம். யாரா நீங்களா வீடியோ வெளிய வர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சி இல்ல தப்பு பண்றேன்னாக்கா இப்படிதான் பண்ணுவியாடா நீ? என்னடா தப்பு கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன்ற. அந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே சேனலோட அழிவு இந்த செகண்ட் வரும். பைத்தியமா நீயே? ஒரே ஒரு வீடியோ தான் பாஜ்காரோட டிரைவர் ஜெயில நடக்குமான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் ஒருத்தரோட லைஃபே முடிச்சு. ஒரு நிமிஷம் தான் நடக்கும். ஏன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சது தமிழ்நாடோட மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ். அடுத்த செகண்ட் முடியும். என்ன பைத்தியமா நீங்க பண்ற பைத்தியம்? வீடியோ ஆதாரம் இல்லாம பண்ணா பரவாயில்ல. தப்பு பண்ற, தப்பு பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ற பத்தியா? அப்பவே தெரியாது நீ எவ்வளவு முட்டாள்னு. கரும் பிடிச்சவனே தெரியற மாதிரி பண்ணா நாங்க எப்படா போய் காப்பாத்துறதோன்னு லவுடே பையா எப்படி போய் தடுக்கிறது? மயிர்ல தான் தடுக்க முடியும் போயிட்டு. அதான் நீ பிறக்கும் போதே முட்டாளா இல்லாட்டி இப்பதான் முட்டாளா நீங்கிற டவுட்டே வருது. இப்பதான் முட்டாளா ஆக்கிடுறான் ஒரு 5-6 பேர். இது கூட தெரியாம என்னடா இது பண்றீங்க? சி வாழ்க்கையில முன்னேற பாருங்கடா. அதுக்காக தானே இவ்வளவு எஃபர்ட் போடுறது. அது கூட ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அந்த 5 minutes ஆஃப் ஹேண்ட் ஷேக்கிங் தான் எனக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைஃப் முழுக்க பண்ணது ஆட்டிலே. நான் அதுதான் நான் எப்பவுமே சொல்றது அதுதான். நீ எங்களை பத்தி ஏதாவது பேசினா கூட பிரச்சனை இல்லை. நாங்களாம் ப்ராக்டிக்கலா வாழ்க்கையை அணுகிறவங்க தான். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால நாங்கள் வந்து ஒருத்தங்க எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம். ஆமாம், இப்போ எல்லாரும் நம்மள மாதிரி வந்து நம்மளே கொண்டாடிட்டே இருப்பாங்களா, நம்மளை திட்டவும் செய்வாங்க, நாங்கள் ஏற்றுக்குவோம். அதை ஒரு வீடியோ ஆதாரம் இல்லாமல் பண்ணால் உனக்கு நல்லது. அதை கூட ஒரு வீடியோ ஆதாரமாக பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. அப்படிதான் பண்றீங்க. அப்படியாவது வியூஸ் வருதா உங்களுக்கு? அப்படியாவது வியூஸ் வருதா? அதுவும் வரல. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதே அவன் தான். இத்தனைக்கும் அவனே பேச வச்சு தூண்ட வச்சு பேசி அவனே இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அது கூட அவனுக்கு தெரியல டேய் என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு. அவ்வளவு புரிஞ்சுக்க கூட தன்மை இல்லாம இருக்கீங்களா பைத்தியக்காரங்க? இல்ல அதுதான் அந்த வீடியோ இவ்வளவு பண்ணீங்களேடா, அந்த வீடியோக்காவது வியூஸ் வந்ததா? 100 வியூ தாண்டல. ஆனா அது எல்லாம் உனக்கு ஹேட்டடா வரும். இப்போ அதெல்லாம் திரும்பி அழிவுக்கு காரணமே அதான் கடைசி வந்து நிற்கும். அதுக்கு தான் நாங்க தலையா அடிச்சுக்கிறோம். எது பண்ணாலும் ஆதாரம் எல்லாம் பண்ணுங்க, எது பண்ணாலும் ஆதாரம் எல்லாம் பண்ணுங்க, எது பண்ணாலும் ஆதாரம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. When someone is really trying to change your life, you bloody listen to them. That is all I'm saying. They are listening, bro. கரெக்டா தான் சொல்றீங்க. அவ்வளவுதான் லிசனிங் ஒன்லினோ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கரெக்டா தான் சொல்றீங்க நீங்க. ஐயோ மதன் ப்ரோ என்ன துரோகின்னு சொல்றாங்க. ஏன் ஜேபி எல்லாம் குழந்தை. ஜேபிக்கு என்ன பாவம் வரும். அவெல்லாம் என்ன